என்ன ஜீவா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதான்னு காமராஜர் கொஞ்சம் கேட்குறாரு. அதுக்கு தோழர் ஜீவானந்தம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வந்துட்டீங்க, நான் வச்சிருந்தது ஒத்த வேட்டி துவைச்சு போட்டேன், காய வேண்டாமா, கட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்களை மறந்து விட்டோம். இன்னும் ஒவ்வொருத்தனும் எந்த வீட்டில் எத்தனை வேட்டி அவுத்து வச்சான்னு கணக்கு பண்ண ஆள் வச்சிருக்கேன் நாட்டில். ஐயா வணக்கம். என்ன கழுத்து போயல என்ன வந்த உடனே ஐயா வணக்கம்னா என்ன? வரும்போதே வில்லங்கத்தை கூட்டிட்டு வந்திருப்பே உள்ள இருக்கு. அப்புறம் ஐயான்னா என்ன அர்த்தம்? நான் கிளட்டு போயல கம்ப ஊனி வச்சுட்டு வந்திருக்கேனா இல்ல தாடி கீடி நரைச்சு போய் கிடக்கா? நரைச்சு போனா வயதானா கம்பு ஊட்டிக்கிட்டு நடந்தா கிழவனா? அப்படித்தானே எங்க பூலோகத்துல எல்லாரும் சொல்லுவான். ஐயானா ரெண்டு ஐயா இருக்கு தெரியுமா? எப்படி? ஐயன்னாவில தொடங்குற ஐயா, சரி, ஆனாவில தொடங்குற ஐயா. ஐயன்னாவில தொடங்குனா எந்த ஐயா, ஆனாவில தொடங்குனா எந்த ஐயா? தமிழ்நாடு தானே, தமிழ் மக்கள் தானே, தாய்மொழி தமிழ் தானே, தமிழ்லானே சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லு பாப்போம், ஆனாவில தொடங்குனா எந்த ஐயா? அந்த ஐயா. ஐயன்னாவில தொடங்குனா எந்த ஐயா? அந்த ஐயாத்தை நான் இப்ப சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப இதெல்லாம் மறுபடி வேற நீங்க இதெல்லாம் ஒழுங்கா சொல்லி கொடுக்காத ஐயாவெல்லாம் ஏன்டா கொண்டாடுறீங்க நீங்க? ஏன் எதுக்கு ஏன் கொண்டாடுறீங்க? இந்த வருங்க போடா வாடானா அத்தே விடுவேன். வேற ஆளுகிட்ட பேசுற மாதிரி பேசப்படாது, சரிங்களா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன தெரியும்? என்னன்னு கேக்குறேன். பேச என்ன போடா வாடானா என்ன கேக்குறேன்? புடிச்சு கருத்து மாதிரி அடிச்சு போட வேண்டிய பொழந்தோடி பொழந்து ஆத்தாடி தெரியுமில? சரி நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறியா? என்னன்னு கேக்குறேன். ஆமா அப்புறம் போடா வாடானா உங்கள்கிட்ட கிள்ளிக்கிறியா?
ஐயான்னா என்ன அர்த்தம்? ஐயானா என்ன? ஐயானா நான் சொன்ன ஐயாதான் மரியாதைக்குரியவர்னு அர்த்தம். எப்படி? ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கு தெரியுமா? ஆமா. உயிரெழுத்து எத்தனை? எத்தனை சொல்லு. இல்ல நீ நான் கேக்குறேன், உங்களுக்கு தெரியலையா? அப்ப இல்ல என்கிட்ட கேக்குறீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியல. சரி, உயிரெழுத்து 12. இல்ல உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன் நான். சொல்லிட்டேன்டா. சரி, உயிரெழுத்து 12. சரி, அடுத்து கேளுங்க. உயிரெழுத்து என்ன? அப்புறம் அடுத்து கேளுங்களே. என்ன என்னைய கேட்க சொல்லு. இல்ல நீயாவது கேளு. இல்ல என்ன ஒன்னு நான் கேக்குறேன். ஒன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற பாரு. தெரியுமா தெரியல போட்டு கேட்டே தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கவே. யார் என்னகிட்ட? நீ பெரிய மனுஷன் தானே? ஆமா பெரிய மனுஷன். பெரிய மனுஷன் அங்கேயே தான் நிக்கிறியன்னா. அதுக்கு தயா சொல்ல வந்தேன். ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்குல்ல. சரி. தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. உயிரெழுத்து 12. மெய் எழுத்து 18. உயிர்மெய் எழுத்து 1. சரி. உயிர்மெய் எழுத்து 216. ஆயுத எழுத்து 1. மொத்தம் 247 எழுத்துக்கள். இதுல ஐயன்னான்னு ஒரு எழுத்து இருக்கா? ஐயன்னாங்கிற எழுத்து ஒரு காலத்துல அரசாங்கம் இருக்க வேண்டாம், இந்த எழுத்தை நீக்கிடலான்னு முடிவு பண்ணாங்களாம். சரி, ஏன் என்ன காரணம்? அதான் பாரு. அந்த நேரத்துல எங்க ஐயா வாரியார் சுவாமியும் கீவா ஜெகநாத ஐயர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. சரி. கீவான்னு கேள்விப்பட்ட தெரியும், படிச்சு நான் வரலாறு படிச்சா தெரியும். அவங்க 2 பேரும் போய் அரசாங்கத்துல உட்கார்ந்து அடே தமிழ்ல கை வைக்காதீடா, தமிழ்ல கை வச்ச எவனும் உருப்பிட்டதா சரித்திரம் இல்ல, அதுலயும் ஐயன்னாங்கிறது ஒரு எழுத்து இல்ல, ஐயன்னா 3 எழுத்து, தொடங்கும் போது ஆனா, இடையில ஈனா, முடிவு யானா, அகர இகர யகர எம் சம்மேளனம் ஐதான் கடவுள். அதனாலதான் கடவுளை ஐயன்னு கும்பிடுறோம். அதனாலதான் உயர்ந்தவர்களை எல்லாம் ஐயான்னு கூப்பிடுறோம். அதனாலதான் ஐயோட அப்பா சேர்த்த ஐயப்பா, ஐயோட 6 விகுதி பெற்றால் ஐயனார். அதனாலதான் சாமியே சரணமையப்பா. முன்ன இட்டதி முப்புறத்திலே, பின்ன இட்டதி தென்னிலங்கையிலே, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே என்று ஐயன்னா கடவுள் அப்படி இருக்கா? சரி. இப்ப ஐயன்னாங்கிற எழுத்துல தொடங்கினா உயர்ந்தவர்களுக்கு. இப்ப ஆனாவில தொடங்குற ஐயான்னு சொன்னா யாரு? சரி, யாரு? நம்ம அப்பாவை பெத்த அப்பா, நம்ம அம்மாவை பெத்த அப்பா, அவங்கள தான் ஐயான்னு கூப்பிடுறோம். ஆமா, அதத்தான் அந்த மாதிரி நான் நினைச்சேன். வயசானா மட்டும் ஐயான்னு அர்த்தம் இல்ல. இப்படி இருக்கு. வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு மாணிக்க வாசகர் சொல்றார் திருவாசகத்துல. வயசாயிட்டா பெரிய மனுஷன் அர்த்தமா? வயசான எல்லாரும் பெரிய மனுஷன் இல்ல. அப்புறம் வயசானதோட கொஞ்சம் புத்தியும் வந்திருக்கணும். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து கேட்கறேன், என்னையா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு கல்யாணம் பண்ணுவோமான்னு. சரி. அவர் சொல்றாரு, என் மயங்க பேசுவாங்களா, நான் என்ன பண்ணுவேங்கிறார். மயங்க பேசுவாங்க. சம்மதப்பட்டா கல்யாணம் பண்ண சம்மதம். ஆசையை விட்டு தொலையணும்டா. அதானே. புரியுதா இல்லையா? ஐயான்னா வயசானவங்க இல்ல, மரியாதைக்குரிய சொல்லு. சரி, இவ்வளவு அறிவா பேசுறீங்களே, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? மேலூர்ல இருந்து வர்றேன். மேலூர்ல இருந்து என்ன இதுக்கு வந்தீங்க? இல்ல எவ்வளவு மரியாதை பேசுறீங்க, என்ன இதுக்கு வந்து என்ன? அட இல்லங்க, என்ன விஷயமா அப்படி வந்திருக்கேன்னு கேக்குறீங்க. ஏன் நீங்க தப்பாவே நினைக்கிறீங்க? ஏன்டா எவனாவது ஓட்டு கேட்க வரவன கேப்பியாடா நீ, என்ன இதுக்கு இங்க வந்தான்னு கேப்பியாடா நீ? அப்புறம் காரணம் நீ கேளு, சரியான ஆம்பளை அவனை கேளு. நான் உங்களை தான் கேட்க முடியும், அவங்கள போய் நான் என்ன அதுக்கு கேட்கிறேன்? உங்களை தானே கேட்க முடியும். எவ்வளவு சவுடால் பாருங்க. சவுடால் தாயா? ஏடா நான் அப்படித்தான் பேசுவேன். சட்டம் பூரா ஏழைகளுக்கு தாண்டா. நான் கேட்கிறேன், நீங்க யாரு, உங்களுக்கு இந்த இடத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்படி கேளு, என்ன இதுக்கு வந்தேன்னு கேட்டா, அட காட்டுக்குள்ள காவல் கேட்கறேன், அப்படி இப்படித்தான் பேசுவேன். சங்கடப்படாதியா? பல்ல உடச்சு போடுவேன். பல்ல போனா போதுன்னு பார்த்தா ரொம்ப நானும் போன பொழந்துடும் பொழுது. அப்புறம் என்ன தம்பி உங்க அப்பனை எப்படி சேர்ந்துக்கிட்டு அடிச்சாங்க தம்பி? என்ன தம்பினா எப்படி? உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா? ஒரு அறிமுகம் இல்லாத ஆடவன் அப்படி பேசப்படாது. உங்களை மாதிரி நான் கொண்டு ஓட்டுக்கணும். கொண்ட ஓட்டா தம்பியா? அப்புறம் ஏதாவது ஒற்றுமை இருக்கணும்லங்க. இல்லையா, அறிமுகம் இல்லாத ஒரு ஆடவன். எங்க இருந்து வரேன்னு சொன்னீங்க? மேலூர்ல இருந்து வரேன். உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. நீங்க மேலோகவாசி தானே? அப்ப மேலோகவாசிக்கு இந்த பூலோகவாசிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சூரியன் எவ்வளவு உயரத்துல இருக்கு? ரொம்ப தூரத்துல தான் இருக்கு. தண்ணியில இருக்கிற தாமரைக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இல்ல. ஏன் அதை பார்த்து இது மலருது? சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? மேகம் எவ்வளவு உயரத்துல இருக்கு? ரொம்ப தூரம் தான் இருக்கு. மயில் எங்க இருக்கு? இங்கதான். மயில் ஏன் மேகத்தை பார்த்து நடனமாடுது? ஏன், என்ன காரணம்? சந்திரன் எவ்வளவு உயரத்துல இருக்கு? அதை பார்த்து பூமியில அள்ளி ஏன் மலருது? அப்ப தொடர்பு இருக்குல்ல. கடல்ல இருக்க உப்பு, மரத்துல இருக்கிற எலுமிச்சம்பழம், ரெண்டையும் சேர்த்தா ஊறுகாய் ஆகுது. சரி, சேர்க்கிறோம்ல. சரி, உங்களுக்கு எனக்கு என்ன ஒற்றுமை கேக்குறேன். அறிமுகம் இல்லாத ஒரு ஆடவரை பார்த்து விட்டா, வாங்க தம்பி எந்த ஊரு என்ன பேருன்னு கேக்குறது தமிழ் பண்பாடு. நான் என்ன கேக்குறேன், நீங்க யாரு, எந்த ஊரு, என்ன விஷயமா அப்படி வந்திருக்கீங்க? நான் தேவலோகத்துல இருந்து வர்றேன். ஏன், வேற வேலை இல்லையா? இல்ல வேலை இல்லையாம இங்க தெரியல. வேலையாத்தையா வந்திருக்கேன். என்ன வேலையா வந்திருக்கியா? இப்போ உன்னை பாத்திருக்கேன்ல, உன்னை பத்தி விசாரிக்கிறேன்ல, கலகம் செய்வது என்னுடைய வேலை. ஏன், வேற வேலை இல்ல? இதை விட ஒரு சிறப்பான வேலை வேணும், கலகம் செய்யறது. உங்க பேர் என்ன? நாரத மகரிஷி. அடே அப்ப நீங்க தானா? ஏன், கேள்விப்பட்டிருக்கிறியா? கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு? இன்னைக்கு தான் உங்களை புத்தடிப்பட்டியில உயிரோட பாக்குறேன். இப்ப இதுக்கு முன்னால ஓவியங்களை பார்த்திருக்கேன். எல்லாம் சொல்லி தலைடா. வரைபடங்களை பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வரைபடங்கள்ல. சரி, நீங்க தான் நாரதர்? ஆமா, நான் தான். சரி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம்ல? கேளு கேளு. சங்கடப்பட மாட்டியல? கல்யாணம் பேசிட்டா நீ என்னத்த பேசு. கல்யாணம் ஆயிடுச்சா? யாரு, எனக்கா? ஏன் பொண்ணு கொடுக்க போறியா? காவலாளியோ டோக்கன் கொடுக்குறவனா? அப்புறம் அதை ஏன்டா விசாரிக்கிற?
கல்யாணம் ஆச்சா ஆகலையானா ஆமா இல்ல. என்ன ஒரு கேள்விக்கு ஒரு பதில். இல்ல சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்த நடை நடைப்பழக்கம், நட்பும் தயையும் கொடையும் சரி பிறவி குணமா. உன் பழக்கம் சரியில்லை, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நீ டோக்கன் கொடுக்கணும். என்னடா நீ மனுஷன்? கல்யாணம் ஆச்சா ஆகலையா? பிரம்மச்சாரியா, மூவாசியம் இல்ல. 3 அப்புறம் மஜலியா கல்யாணம் ஆகு. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்புறம் 3 ஆசைகள் இல்ல, வெறுத்துட்டு எல்லாத்தையும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம் நமக்கு. பச்சற்ற ஞானி. அந்த காலத்துல சாமியார் எல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தவங்க தான் சாமியாருங்க. இப்ப இருக்க சாமியார் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சாமியாரா இருக்கேன். இல்ல நான் இங்க பொம்பளை ஆசை இல்லாம எப்படி தெரியும்? அது வேண்டாண்டா. பெண் கொண்டாலும் நோய் கொண்டாலும் கொள்ளலாம், பேய் கொண்டாலும் கொள்ளலாம், பெண் கொள்ளலாகாது என்னாரு பட்டினத்து சுவாமியார். பட்டினத்துல ஒருத்தர் பிறந்தார் தெரியுமா? பேச்சு திறமை, பொம்பளை ஆசை இல்லாத ஆளுக்கு இந்த வசனம் வேற. அதெல்லாம் இல்ல, உண்மையே சொல்றேன். உனக்கு பாட்டுங்க கல்யாணம் பண்றதுக்கு துப்பு இல்ல. இங்க இருந்து மேல தண்ணி மனுஷன் வெக்கம் இல்லாம இங்க இருந்து வந்துட்டாரு. புத்தடி படிக்க நாராயணன் வாயில வந்து சும்மா பாட்டுக்க எரிச்சல கலப்பாம. அவன் எங்க பூலவத்துல 20 வயசு பையன் கூட கல்யாணம் பண்ணிட்டு அந்த போட்டு ஓட்டுக்கிட்டு கிடக்குற வெக்கம் இல்லாம. குடும்ப நல வழக்குகள் எத்தனை? நல்ல மனுஷன் பேசலாம். குடும்ப நல வழக்குகள் எத்தனை நீதிமன்றத்தில் இருக்குமா? எத்தனை? 199% வழக்குகள் நிலுவையில் இருக்கான். குடும்ப நல வழக்கு, விவகாரத்து வழக்கு ஏன்டா வருது? கல்யாணம் பண்ணிட்டு பெருமையா பேசுறீங்க, ஏன் வருது? 300 பவன் போட்டு கட்டி கொடுத்தா 70 நாள்ல அந்த பொண்ணை கொன்னே விட்டாங்க. 3 பவன் போட்டு 4வது பவன் போடலன்னு கொள்றேன். இந்த நாட்டில் நீங்க நடத்துற திருமணமும் நீங்க நடத்துற கொள்கைகளும் கலாச்சாரமும் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அதனாலதான் பண்ணாம தெரியல. நான் பண்ணாததுக்கு வேற காரணம். எனக்கு ஆசை இல்ல. ஆசை இல்லையா? மன்னவருக்கெல்லாம் மண்ணோட ஆசை வருத்தேன், பெண்ணவருக்கெல்லாம் பெண்ணோட ஆசை வருத்தேன், பொருள்களை வருக்கெல்லாம் பொருளுடைய அடையணுங்கிற ஆசை விருப்பங்களை வருத்தேன். அப்ப உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். என்ன ஒண்ணு இல்ல? கல்யாணம் பண்ற என்ன ஒண்ணு இல்லாத ஒண்ணுக்குள்ள தான்டா ஒண்ணு இருக்கும். ஏன் என்ன ஒண்ணுமே இல்ல, ஆனா ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஒன்று இல்லாமல் மற்றொன்று உருவாவது இல்லை. எந்த பொம்பளையும் செஞ்சது இல்ல. கல்யாணம் தாங்க. கல்யாணத்தை தான் கேக்குறேன். எப்படி ஐடியா வர்றீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையாலும் பேசலாம். ஆயிடுச்சா ஆகலையா? பிரம்மச்சாரியா இல்லன்னா விடியாத்தோட சரி விடுங்க. என்ன பிரச்சனை உனக்கு? சரி விடுங்க. ஆளு நல்லா தம்முன்னு கும்முன்னு இருக்கீல, ஏன் அது இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் ஆளை கண்டு மயங்காத ஊதுகாமால என்ன உள்ளத்தை பார்க்கணுமா? சரி சரி. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. புரியுதா இல்லையா? தண்ணி இருக்கட்டும். இப்ப நீங்க மேலோத்துல இருந்து வந்திருக்கீங்க. அப்பா அம்மா நல்லா இருக்காங்க? எல்லாரும் உண்மையிலே உங்களை சந்திச்சதுல அவ்வளவு மகிழ்ச்சி. சரி சரி. அப்பா அம்மா நல்லா இருக்காரு. என்ன வேலை பாக்குறாங்க அப்பா அம்மா எல்லாம்? எங்க அப்பா படைக்கிற வேலை செய்யறாரு. உங்க அப்பா? உங்களுக்கு என்ன வேலை? கலகம் செய்வது. அப்பாவுக்கு படைக்கிற வேலை, அம்மாவுக்கு கல்வியை போதிக்கிற வேலை, உங்க பாட்டனுக்கு செல்வத்தை கொடுக்கிற காக்கிற வேலை, உங்க பாட்டிக்கு செல்வத்தை கொடுக்கிற வேலை. குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு. படைக்கிறான்னு சொன்னீங்களே, எதை படைக்கிறார்? 4 வகை யோனி 7 வகை தோற்றம் 84 லட்சம் சிவபேதங்கள். எல்லாத்தையும் படைக்கிறது. வியர்வை வெப்பம் வித்துக்களால் உற்பத்தி ஆவன. உங்க அம்மாவுக்கு கலைவாணி நாவுக்கரசி தமிழ்ச்செல்வி மகனானு இருக்கு, பார்த்தாலே தெரியுது. சரி சரி சாமி, இந்த கட்டையே தரியல, சங்கடப்படலைன்னா தரியல. நான் சங்கடப்படல. எதுக்குது? இந்த ஆர்டர் எனக்கு காய் அடிக்கும். உங்க 2 பேரையும் அடிக்கும்டா. சரியில்லடா, நல்லா இருக்கு. பழக்க வழக்கங்களே சரியில்லடா. இந்த இடம் எவ்வளவு புனிதமான இடம். ஆமா. எதுக்கு வந்திருக்கிறோம், என்ன வேலை செய்யறோம் அப்படின்னு யோசிக்கணும்ல. தர்றதில்ல வக்கனையா பேச்சு மட்டும் பேசுறிய. தரணும்னா அப்புறம் சரி விடியா. நீ கேட்கற கட்டை இல்ல இது. இது வேற, நீங்க நினைக்கிறது வேற. சரி சரி. ஆமா, இங்க உன் பேர் என்ன? என் பேர் வந்து வீரத்தேவன். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பி. வாங்க. ஆமா, அந்த அம்மா பேச்சுல சேலம் நாடக நடிகர் சங்கத்துல ராஜநடி அடிச்ச கண்ணம்மா, அந்த அம்மா பேரு கண்ணம்மா. நன்றிங்க. சரிங்க. என் பேரு வீரத்தேவன், எங்க அப்பா பேரு நம்பி. கவனிச்சுக்கிட்டு இருக்கா பாரு. ஆமா ஆமா. 2 பேரை சொல்லிட்டீங்களா, இன்னொருத்தர் சொல்லல. இந்த மாதிரி இருக்கணும். சேலம் நாடக நடிகர் சங்கத்துல இருந்த அம்மா கண்ணம்மா என்ற ராஜ நடிகை சுதந்திர போராட்டத்துக்கு பாடுபட்டு அவங்களும் சிறைக்கு போயிருக்காங்க. சரி சொல்லுங்க. சரி சாமி. அப்புறம் வேற என்ன கேட்க போறீங்க? அது கேட்கணும். உங்க அப்பா பேரு? எங்க அப்பா பேரு நம்பின்னு சொல்லியிருக்கேன். அட நம்பி மகனாடா. ஆமா, நல்ல மனிதனுக்கு புள்ள வந்திருக்கு. நான் கேவலப்பட்டவனா? ஏன்டா அப்படி நீ ஏன் நினைச்சுக்கிறேன்? அப்புறம் நல்ல மனுஷனுக்கு புள்ள வந்திருக்கு பாருன்னா அப்புறம் என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? எல்லாரும் புள்ள பத்தா பிள்ளை ஆயிருமானு. தில்லாலும் புள்ள பத்தான்னு ஒரு பழமொழி உண்டு. சரி, தெரியுமா உனக்கு? எல்லாரும் புள்ள பத்து, தில்லால் பத்த புள்ள யாரு? நந்தன்கிற திருநாளை போவார். சரி. 63 நாயன்மார்கள் ஒருவர். சொல்லும் போதே உயர்வா சொல்லணும். எல்லாரும் புள்ள பத்தா, தில்லாலும் புள்ள பத்தால் சொல்லணும். அவருக்காகவே நந்தியை விலை இருக்க சொன்னாராம் சிவபெருமான். அவர் தான் இந்த நாட்டுக்காக குளம் வெட்டினவர் திருப்புன்கூர்ல. அது மாதிரி இந்த குழந்தை நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையில் அவர் நல்லவராவது தீயவராவதும் அன்னை வளைப்பு நிலை. நிறைய கதைகள் உண்டியா.
இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு எடுத்தவங்க சந்திச்சா எப்படி கூப்பிடுறோம்? எப்படி? வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. ஆமா சம்பந்தி அப்படின்னா அவரும் சாப்பிட்டு போறாரு. சம்பந்தின்னு சொன்னா உச்சரிப்பு தப்பு. ஏன் தெரியுமா? சம்முனா நல்ல, சரி, மந்தினா குரங்கு. வாங்க நல்ல குரங்குங்கிறான், அவரும் ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறாரு. அப்ப எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவே, சம்பந்தின்னு சொல்ல. சம்பந்தி. நம்முடைய நாளைய தலைமுறை பிஞ்சு குழந்தைங்க மனசுல நல்லதை விதைக்கணும், நஞ்சு விதைக்க கூடாது. நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குடியிருப்பது வாய்ச்சொல். ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மன்னர்கள் இருக்காங்கல்ல, அதுல விஜய ரகநாத சேதுபதினு ஒரு மன்னர். அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. மூத்த பேரு சிவகாமி நாச்சியா, இளைய பேரு ராஜலட்சுமி நாச்சியா. 2 பிள்ளைகளும் பெரிய பிள்ளைகள் ஆகி போச்சு. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அப்பா விரும்புறாரு. தாய் இல்லாம வளர்த்த பிள்ளைங்க. அவருக்கு தங்கச்சி மகன் ஒருத்தர் இருந்தார். விஜய ரகநாத சேதுபதி மன்னருடைய தங்கச்சி மகன் தண்டபாணி தேவர். அந்த தண்டபாணி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு இளைய மகளை கூப்பிட்டு கேட்கிறாரு ராஜலட்சுமிய. அவ சொன்னா, அப்பா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுக்கறத விட நம்ம அக்கா சிவகாமி தான் அவளை விரும்புறா, அதனால அக்கா கட்டி கொடுக்கன்னு சொல்லிட்டா. 2 பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு. 2 பிள்ளையும் கல்யாணம் பண்ணி ராமேஸ்வரத்துல குடும்பத்தை வச்சுட்டு மாமனார் ஒப்படைச்சிட்டாரு. ராமேஸ்வரம் கட்டுப்பாடு, ராமநாத சுவாமி கட்டுப்பாடு எல்லாம் உங்க நிர்வாகத்துல இருக்கட்டும், மாப்பிள்ள பாத்துக்குங்க, நான் ராமநாதபுரத்துல இருக்கேன். அந்த காலத்துல ராமேஸ்வரம் போகணும்னா பாலம் கட்டல, படகுல தான் போகணும், படகுல தான் வரணும். இப்போ ஒரு நாள் அந்த படகுல போற வர ஆளுகள்கிட்ட கோயில் பராமரிப்பு செலவுக்காக மருமகன் தண்டபாணி தேவர் 25 பைசா கட்டணம் வசூல் பண்ண உத்தரவு போட்டாச்சு. சரி, இது நடைமுறைக்கு வந்துருச்சு. ஒரு நாள் வடக்கே இருந்து ஒரு ஐயர் வந்தார், அந்தனர். அவர் வந்து படகுல ஏறி உட்கார போக 25 பைசா காசு கேட்க இல்லைன்னு மறுக்க. இல்லைன்னா அவற்றை உண்மையிலே காசு இல்ல. சரி ஐயா, என்கிட்ட காசு இல்லையான்னு சொன்னா, காசு இல்லைன்னா கூட்டிட்டு போக முடியாதுன்னு இறக்கி விட்டாங்க. அவருக்கு ரொம்ப வருத்தம், 25 காசுக்காக கூட்டி போக மாட்டேங்குது அப்படின்னு. சரி, இந்த நாடு யாரோட பொறுப்புல இருக்குன்னு விசாரிக்கிறாரு. ராமநாதபுரம் சமஸ்தானம். நேரா மன்னர் அரண்மனைக்கு போனாரு. மன்னரை பார்த்தாரு. ஐயரை பார்த்து ஒரு வணக்கம் வச்சுட்டு, ஐயா நான் வடக்கே இருந்து வர்றேன், என்ன இந்த படகுல கூட்டிட்டு போயிட்டு கூட்டியாந்து விட சொல்லுங்க, சாமி கும்பிடணும், காசு 25 காசு என்கிட்ட இல்லைன்னு சொல்ல. மன்னருக்கு பார்த்தா விஷயம் புரியுது. என்னையா சொல்றாருன்னு காவலாளியை கேட்க, காவலாளியை சொன்னாங்க, உங்க மாப்பிள்ள 25 பைசா கட்டணம் வசூல் பண்றாருன்னு சொல்ல. ஏன்டா இவ்வளவு நாளா சொல்லாம விட்டியன்னு கோவப்படுறாரு. அதுக்கு காவலாளியை சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்க மாமனாரா, அவர் உங்க மருமையை, இதுல நிறுத்த நாங்க தலையிட்டோம். இப்படித்தான் கெட்டுச்சு இந்த நாடு. இன்னைக்கு இருக்க நிலைமை என்ன? சொந்த வந்தன், சாதி சனம், அக்கா தம்பி, அண்ணன் தங்கச்சி, மாமன் மச்சான்னு சொல்லியே உருப்படாம போச்சுடா. அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, அடுத்த வார்த்தை, மாமனாவது மருமையனாவது கைது பண்ண சொல்லி உத்தரவு. குற்றவாளி கூண்டுல மருமகன், நீதிபதி மாமனாரு. தகவல் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பறக்குது. சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும் 2 பேரும் பல்லக்கில் புறப்பட்டு புருஷன் முகத்தை பார்த்தலாம் ராமநாதபுரத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்துல இருந்து இங்க விசாரணை தொடங்குது. குற்றவாளி மாப்பிள்ள, நீதிபதி மாமனாரு விசாரிக்கிறாரு. உன் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கு. கோயிலுக்கு வந்த யாத்திரியர்கள்ட்ட 25 பைசா கட்டணம் வசூல் பண்ணதாக சொல்றாங்களே, என்ன சொல்றான்னு கேட்டாரு. நல்ல மனுஷன் வாழ்ந்த காலம் சரின்னாரு. ஆமான்ட்டாரு, மறுக்கலையே. இப்போலாம் சொல்லிப்பாரு, இவெல்லாம் சொல்லிவிட்டு 1000 சத்தியம் பண்றேன். நீ என்னடானா 3000 சத்தியம் பண்றேன். நான் பண்ணல, என் பக்கத்துல இருந்தே பண்ணிட்டேங்கிறேன். தமிழ்நாட்டில் தமிழுக்கு வேலையில் குடமுழுக்கு பண்ணுறாங்க. திருப்பரங்குன்றதுக்குள்ள தமிழ் ஓதுவார்கள் உள்ளே போக முடியல. பூணூல் போட்டவே ரவுடியாக மாறுறேன். எங்கே போய் சொல்ல, அதை பற்றி பேச ஒருத்தனுக்கும் துப்பு இல்லை. ஆனால் பாரு, சமஸ்தான மன்னர் சொன்னார், அவன் உண்மையை சொன்னோட, நீ செய்தது தேச துரோகமாக இருந்தால் உன்னை நாடு கடத்தி மன்னிச்சிருக்கலாம். நீ செய்தது சிவ துரோகம், சிவனுக்கே துரோகம் செய்து விட்டாய், உனக்கு மரண தண்டனை என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கி தலையை வெட்ட உத்தரவு. தலையை வெட்டியாச்சு. தகவல் அக்காவுக்கு தங்கச்சிக்கும் போது, அக்கா என்ன பண்ணா, பல்லக்க விட்டு கீழே இறங்கி அங்கே தீ மூட்டி உயிர் விட்டா. அதே ராமேஸ்வரத்தில் அக்கா மடம். தங்கச்சிக்கு தகவல் தெரியுது, அவளும் பல்லக்க விட்டு அங்கே தீ மூட்டி உயிரை விட்டா. அதான் தங்கச்சி மடம். அக்காவும் தங்கச்சியும் தீ குளிச்சு இறந்த இடத்துல மடம் கட்டி சோறு போட்டாரு. அதுதான் ராமேஸ்வரத்தில் அக்கா மடம், தங்கச்சி மடம்ங்கிற பேர். இன்னைக்கும் மடமும் இல்லை, மரமும் இல்லை, பேர் மட்டும்தான் இருக்கு. எல்லாம் சாலை விரிவாக்கத்தில் எடுத்துட்டாங்க. சரி, அது போட்டோம். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? 2 பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை விட இந்த நாட்டோட நீதியும் நேர்மையும் சத்தியமும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று தன் மருமகனுக்கே நீதி வழங்கிய நீதிமான் விஜய ரகநாத சேதுபதி மன்னர். அவர் பெருமை என்னன்றா சொல்றது, என்ன சொல்றது, நினைச்சு பாரு. வணக்கம் ஐயா. போச்சுடா ஐயா, எனக்கு தெரியாது அந்த பாட்டு. ஆக்காட்டியும் பாட மாட்டேயா. என்ன கருத்து? 2 கருத்துலையும் முத்து அதை என்ன பாடுறேன் முடியலையே. அவரா பேசுறாருன்னு காமராஜர் இந்த நாட்டை ஆண்டாரு. தோழர் ஜீவானந்தத்தை கூப்பிடுறாரு பள்ளிக்கூடம் திறக்க. எத்தனை கதை சொல்ல நேரம் இல்லையே. நான் வீரம் படுத்துற பாடு எங்களுக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. காமராஜர் தோல்ல துண்டு போடுற பழக்கம் இருந்திருக்கு. ஆமா, ஒரு நாள் இந்த பக்கம் போட்டிருந்த துண்டை இந்த பக்கம் போட்டாராம். பத்திரிக்கைக்காரெல்லாம் உட்காந்து கேட்குறேன், ஐயா துண்டை ஏன் மாற்றி போட்டியன்னு. நாட்டை துண்டு துண்டா போட்டாங்க, கேட்க துப்புல்ல. அவர் தோலில் துண்டை மாற்றி போடுறதுக்கு கேள்வி கேட்டாங்க. உட்காந்து பதில் சொல்கிறாரு. சாயந்தரமா இங்கே பாருங்க, ஏன் துண்டை மாற்றி போட்டேன்னு எடுத்து காமிச்சார். சட்டை கிழிஞ்சிருந்துச்சான்.
இந்த நாட்டோட முதலமைச்சர் அதை தூத்துறதுக்கு கிளம்பிட்டானே, நம்மெல்லாம் ஏமாத்துறான். நினச்சி பாருங்க. இப்போ தாம்பரத்தில் ஒரு பள்ளிக்கூடம் திறக்க போகிறாரு, கூடவே தோழர் ஜீவானந்தத்தை கூப்பிடணும், அவரை கூப்பிடுறாரு, நீ போ பின்னாலே வர்றேங்கிறாரு. காமராஜர் காத்திருக்கிறாரு. இப்போ தோழர் ஜீவானந்தம் அங்கே வர்றாரு தாமதமாக. என்ன ஜீவா கொஞ்சம் சீக்கிரம் வரக்கூடாதான்னு காமராஜர் கொஞ்சம் கேட்குறாரு. அதுக்கு தோழர் ஜீவானந்தம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன வந்துட்டீங்க, நான் வச்சுருந்தது ஒத்த வேட்டி துவைச்சு போட்டேன், காய வேண்டாமா, கட்டிக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு பாடுபட்டவர்களை மறந்து விட்டோம். இன்னும் ஒவ்வொருத்தனும் எந்த வீட்டில் எத்தனை வேட்டி அவுத்து வச்சான்னு கணக்கு பண்ண ஆள் வச்சுருக்கேன் நாட்டில். நமக்கு என்னத்துக்கு பெரிய இடத்து போடலாம். இப்போ உட்காருங்கண்ணே, உட்காருங்க. அரமணை கோழி முட்டை அம்மிகளை உடைக்க இருந்தாலும் இந்த முத்துக்கு முத்தாக பாடுவோம். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம், கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோம், ஒண்ணுக்குள் ஒண்ணாக. முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு வார்த்தம் அறிந்ததில்லை. தாயார் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்டதன்றி ஒரு வார்த்தம் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தால் தங்கமென வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை என்று முத்துக்கு முத்தாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அன்னையென வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லம்மா வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை. முத்துக்கு முத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் வாசமடா, ரோஜாவின் இதழ்களை போல் வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக. நன்றி நன்றி நன்றி. இங்கேயா காய் அடே இங்கே போன போயிட்டா, ரொம்ப தூரம் போயிட்டான் இருக்கேன். அடே காவல்கார தம்பி, அடே அங்கிருப்பவனே என்ன ஆச்சு அவனுக்கு? இந்த பொம்பளை பிள்ளை தேடி போயிட்டானா? அடே மனித பூச்சியே. அடே என்ன சாமி, என்ன பாடி முடிச்சிட்டீங்களா? என்ன ஒண்ணு என்ன ஒண்ணு நீங்க பாடு, நீங்க நிக்கலாமா? நீங்க பாடும்போது நிக்கலாமா? நாகரிகம் இல்லையா அது? பாடும்போது தான் நான் நிக்கிறேன், எப்படி பாடுறாருன்னு கேட்கணும்ல. ஏன்? ஆமா ஆமா, பாடுறத கேட்கணும்ல. பாடுறத அவனுக்கு பிடிக்கல. அப்படி இல்லைங்க, பாடுறத அவனுக்கு கேட்க அப்படி இல்லைங்க, தப்பா பாடுனா அவர் சோதிப்பாரு. நீங்க வந்து கரெக்டா பேசுறாரு, நல்லா போய் சொல்ல ஒருத்தன், அதை பொருந்த சொல்றதுக்கு ஒருத்தன். ஆமா ஆமான்ற நாசமத்து போறவனே அப்படி எல்லாத்துக்கும் ஆமா ஜாமி போட்டு பாடா செல்லா தங்கச்சி சங்கி மங்கி பிரம்மச்சாரி வந்திருக்கேன் மேடத்துக்கு. படுறா கூப்பிடுங்க. ஆமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விடலாம் மாமா, இந்த பப்பலைய பாத்துக்கிட்டே வலிக்கு விடலாம் மாமா. பாப்பா ஒரு பொம்பளையும் பார்த்திருக்க மாட்டார், அப்படியே ஒதுங்குறாரு. அப்படியே ஆடி பாடி வரவேற்றது மிக்க மகிழ்ச்சி. உள்ளமே புலகாகி படுகிறது. ஒரு எல்லையை வரையறதுக்கு இங்கே நில்லு, இப்படியே போறாருன்னு வந்துட்டே இருக்க பேச்செல்லாம் கேட்காது. சரியா? சரி சரி. 3